அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன கேட்க போறோம்னா, தர்மம். இஸ்லாத்தில தர்மம் என்பது பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான கடமையாகும். அது ஏழைகளுக்கு உதவுவதையும், சமூகத்தில் சமத்துவத்தை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. தர்மம் கொடுப்பதன் மூலம் ஒருவரின் செல்வம் தூய்மை அடைகிறது. மேலும் அது அல்லாஹ்விடம் நன்மையை பெற்றுத் தருகிறது. குர்ஆன்ல தர்மத்த பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அல் பக்ரா சூரா 271வது வசனத்துல தர்மத்தை வெளிப்படையாக கொடுப்பது நல்லதுதான். ஆனால் அதை மறைத்து ஏழைகளுக்கு கொடுப்பது உங்களுக்கு இன்னும் சிறந்ததாகும். இது பாவங்களை போக்கும். அல்-பக்ரா சூரா 267வது வசனத்துல தூய்மையான நல்ல பொருட்களை மட்டுமே தர்மம் செய்ய வேண்டும். மட்டமான பொருட்களை கொடுக்க கூடாது. நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ளாதவற்றை நீங்களும் கொடுக்காதீர்கள். அல் இம்ரான் சூரா 3வது சூரா 92வது வசனத்துல நீங்கள் விரும்புவதை நல்வழியில் செலவிடாத வரை நீங்கள் நன்மை அடையவே மாட்டீர்கள். இன்ஷா அல்லாஹ் தர்மம் எல்லாருமே கொடுங்க. தர்மம் என்னைக்குமே பாத்தீங்கன்னா செல்வத்தை அழிக்கவும் செய்யாது, குறைக்க செய்யாது. அது எப்பவுமே மேல பாத்தீங்கன்னா பெருகதா செய்யும். தர்மமே வாழ்வாதாரங்களுக்கு சிறந்தது. இன்ஷா அல்லாஹ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.